Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கான ஒரு மேக்கப் டுட்டோரியல் தான் பண்ணி காட்ட போறேன். ஸோ இந்த லுக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமல் கைண்ட் ஆஃப் மேக்கப் லுக், ஒரு டே டைம் மேக்கப் லுக்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு மினிமலான மேக்கப் லுக் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாராளமாக அந்த லுக் வந்து நீங்கள் வந்து ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் மட்டும் சொல்கிறேன், உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட் வச்சு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ கலர் வந்து ஐ ஷேடோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் உங்களுக்கு காமனாக இருக்கும். லிப் கலர் மட்டும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து போய்க்கிறோங்க. ஓகே, ஸோ நான் இருந்தாலும் என்னோட லிப் ஆப்ஷனும் நான் உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன். ஸோ இந்த மேக்கப் லுக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபெஸ்டிவ் ஒரு மினிமல் டே டைம் மேக்கப் லுக் மாதிரி இந்த லுக் வந்துட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஸ்கின்னை வந்து நல்லா நான் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வச்சு ப்ரெப் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபேஸ் வாஷ் போட்டு கிளென்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தென் வந்து பார்த்திங்கன்னா சீரம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் கழிச்சு இது டே டைம் லுக்குங்கனால கண்டிப்பாக ஒரு ஆயில் ஃப்ரீ நான் கமோடஜெனிக் நோ ஒயிட் காஸ்ட் சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. யூ கேன் அப்ளை சன்ஸ்க்ரீன் ஃப்ரம் ஆக்வாலஜிகா, டர்மக்கோ இந்த மாதிரி பிராண்ட்லேருந்து தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நான் சொல்லி தரதுனால கொஞ்சம் லேட் ஆகும், பட் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸ்டெப் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்டிஃபையிங் ப்ரைமர் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீ, மேட் ஃபினிஷ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் மேக்கப்பை லாங் லாஸ்டிங்காக ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும். நம்ம ஃபெஸ்டிவ் சீசனுங்கிறனால பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக நமக்கு வந்து இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் மேட்டிஃபையிங் ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறங்க. ட்ரை ஸ்கின் இருந்தால் ஒரு டிவி ப்ரைமர் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறங்க. நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கூட மேக்கப் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி உள்ள ஸ்கின் ப்ரெப் நல்லா பண்ணிக்கிட்டு, அதாவது உங்களுக்கு தகுந்த மாதிரி உள்ள ஸ்கின் கேர் ப்ராடக்ட் போட்டு ஸ்கின்னை ப்ரெப் பண்ணிவிட்டு தென் நீங்கள் மேக்கப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஐலிட்லேயே அப்ளை பண்ணிக்கிறேன். இது நல்லா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஐஷேடோ பேஸாக ஒர்க் ஆகும். ஸோ மேட்டிஃபையிங் ப்ரைமர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் போர்ஸையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபில் பண்ணி கொடுக்கும். நான் யூஸ் பண்ணுற ப்ரைமர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்ஸில் இருந்து பார்த்திங்கன்னா அந்த போர் கியூர் ப்ரைமர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேட்டிஃபைஸும் பண்ணும், ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை அவுட் ஆகாது, போர்ஸையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபில் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. ஸோ ஸ்டெப் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சிசி க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் பிபி க்ரீம், ஸ்கின் டிண்ட் போனடா கூட வந்து போகலாம். ஓகே, பிகாஸ் எனக்கு வந்து ரொம்ப நேச்சுரல் அண்ட் ஃப்ளாலஸாக எனக்கு வந்து இருக்கணும். சிசி க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிலே சன்ஸ்க்ரீன், லைட் ஃபவுண்டேஷன் எல்லாமே ஒரு கலர் ப்ளஸ் கேர், மாய்ஸ்சரைசர் எல்லாமே உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஜஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் கரெக்டிங் பிக்மெண்ட்ஸும் ஆட் ஆகிருக்கனால உங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு கலர் கரெக்ட் பண்ணும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவியரான டார்க் பேச்சஸ், டிஸ்கலரேஷன் இதெல்லாம் இருக்குன்னா கலர் கரெக்டர் அப்ளை பண்ணிவிட்டு தென் சிசி க்ரீம் கன்சிலர் போட்டு சிசி க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ எனக்கு அது இல்லாதனால பார்த்திங்கன்னா டேரெக்டாக நான் சிசி க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதோட ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். சிசி க்ரீம் வந்து நல்ல ஒரு கலர் கேர் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு டிவி ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். அட் த சேம் டைம் ஸ்கின்னுக்கு லைட் வெயிட்டாக ஆயில் ஃப்ரீயாக தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ நான் லாக்மியோட அந்த 95 சிசி க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனி சிசி க்ரீம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சிசி க்ரீம் யூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகே, இப்போ ஸ்டெப் நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின்னுக்கு மேட்சான ஷேடான கன்சிலர் நான் வந்து எடுத்துக்கிறேன். பிகாஸ் சிசி க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் கவரேஜ் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதை நான் ஃபேஸ் அண்ட் நெக்கு அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்கின் ஷேட் கன்சிலர் நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு என்னோட கன்சிலரை ஃபேஸோட சென்டர் பார்ட் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ எங்கெங்கே எனக்கு தேவைப்படுது, ஸோ இந்த மாதிரி இடத்துல டார்க் பேச்சஸ், பிக்மெண்டேஷன் இருக்கிற இடத்துலையும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் ஸ்கின் மேட்சிங் ஷேடாக உங்களுக்கு வந்து இருக்கணும். ஓகே, ஸோ இது வந்து பேஸ் வந்து ரொம்ப லைட் வெயிட் பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்து இருக்கும். இதே கொஞ்சமாக நான் வந்து ஐலிட்டில் போட்டு ஒரு ஐஷேடோ பேஸ் மாதிரி ப்ரெப் பண்ணிக்கிறேன். கன்சிலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இம்பர்ஃபெக்ஷன்ஸை வந்து ஹைட் அவுட் பண்ணும். உங்களுக்கு வந்துட்டு டார்க் சர்க்கிள்ஸ், டார்க் பேச்சஸ், பிக்மெண்டேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக கன்சிலர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் லிக்விட் கன்சிலர் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபாஸ்ட் அண்ட் ஃபெதர்லைட் மோஷனில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கன்சிலர் இப்போ தான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். வேறு எந்தெந்த இடத்துல ஸ்பாட்ஸ், ரெட்னஸ் இருக்குதோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிறேன். சிவியராக இருந்துச்சுன்னா கலர் கரெக்டர் பண்ணிவிட்டு தென் பேஸ் போட்டு தென் கன்சீல் பண்ணிக்கிறேங்க. ஐ மீன் கலர் கரெக்ட் பண்ணிவிட்டு கன்சீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட் வெயிட்டான சிசி க்ரீம், பிபி க்ரீம்லாம் போட்டு தென் வந்து கன்சிலர் தேவைப்பட நீங்கள் வந்து பண்ணிக்கிறீங்க, இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு நான் அது போடாதனால கலர் சிசி க்ரீம் போட்டு தென் வந்து நான் என்னோடய ஸ்கின்னை வந்து இது பண்ணிக்கிட்டேன். ஓகே, நல்லா பிளெண்ட் அவுட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். இப்போ ஸ்டெப் நம்பர் 4 வந்து பார்த்திங்கன்னா செட்டிங் பவுடர். ஸோ நல்ல நான் ஒரு லூஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பவுடர் ஸ்பஞ்சில் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லூஸ் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு செட் பண்ணும். ஓகே, ஸோ நல்லா செட் பண்ணி மூவ் விடாமல் பார்த்துக்கிட்டு அட் த சேம் டைம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீ, மேட் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி டேபிங் மோஷனில், ப்ரெஸ்ஸிங் மோஷனில் அப்ளை பண்ணிக்கிறோங்க. நீங்கள் பவுடர் ப்ரெஸ்ஸில் கூட அப்ளை பண்ணாலும் இந்த மாதிரி டேபிங் மோஷனில் அப்ளை பண்ணுங்கள். எனக்கு இப்போ ஸ்பஞ்சில் அப்ளை பண்ண பிடிச்சிருக்குது. ஸோ அதனால் ஸோ இந்த மாதிரி டேக் டைம் டு பிளெண்ட். ஸோ இந்த மாதிரி லைட்டான ப்ரெஸ்ஸிங் மோஷனில் வந்து பண்ணிக்கிறோங்க. ஓகே, ஸோ இது நல்லா உங்களுக்கு மேக்கப் வந்து நல்லா செட் பண்ணி கொடுக்கும். உங்கள் பேஸ் மேக்கப் வந்து நல்லா செட் பண்ணும். நான் ஐஸ்க்கும் இப்போயே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நோஸோட கார்னர் எல்லா இடங்களையும் அதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே,
அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற லூஸ் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா சப்டிலான டிண்ட் வந்து இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. அதாவது மேக்கப் நல்லா செட் பண்ணி ஆயில் ஃப்ரீ ஷைன் ஃப்ரீ ஃபினிஷும் கொடுக்கும். ஒரு சப்டிலான டிண்ட் வந்து இருக்கனால நல்லா ஒரு க்ளோ ஆட் பண்ணி கொடுக்கும். இது ஒரு சப்டிலான க்ளோ வந்து ஸ்கின்னில் கொடுக்கும். ரொம்ப மேட்டிஃபைடாக உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. மேட்டிஃபைட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்டில் க்ளோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டெப் நம்பர் 5 வந்து ஐப்ரோ மேக்கப் வந்து நம்ம போய்க்கலாம். ஸோ ஐப்ரோ மேக்கப்புக்கு பேஸில் கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்டெப் இருக்குது, அது கடைசியாக பார்ப்போம். இப்போ ஐப்ரோ மேக்கப் போகலாம். ஐப்ரோவுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ளாட் ஆங்குலர் ப்ரஷில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸான ப்ரஷில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு பிளாக் கலர் பவுடர். ஸோ நீங்கள் ஐஷேடோ கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிளாக் கலர் ஐப்ரோ பவுடர் எடுத்து இந்த மாதிரி நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இது எனக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஜஸ்ட் ஸ்பார்ஸ் ஏரியா மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஆங்கிளில் உங்களுக்கு வந்து இருக்கிறனால உங்களுக்கு நல்லா வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து உதவும். ஸோ ஜஸ்ட் ரொம்ப சாஃப்டாக தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லோரியிலேருந்து நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு மார்ஸ் ஸ்விஸ் பியூட்டிலாம் இருக்குது, நீங்கள் அதில் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதே மாதிரி இந்த பக்கம் ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிட்டேன் காய்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே டார்க் ப்ரௌன் போட்டாலும் வந்து போகலாம். நான் வந்து ஒரு சாஃப்ட் பிளாக் பவுடருங்கனால நல்லா சாஃப்ட் பிளாக்காக தான் இருக்கும். நீங்கள் பிக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கலர் இன்க்ரீஸ் பண்ண தான் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். நான் வந்து தேவைப்படுறல வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐஷேடோக்கு மூவ் பண்ணலாம். ஐஷேடோ ரொம்ப மினிமல் தான். ஆல்ரெடி கன்சீலர் பவுடர்லாம் போட்டு நம்ம பேஸ் மேக்கப் போட்டு ஐலிட் நம்ம எல்லாம் ப்ரெப் பண்ணியாச்சு, செட்டும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக ஐஷேடோக்கு போகலாம். ஃபஸ்ட் இந்த மாதிரி நல்ல ஒரு லைட்டான ப்ரௌன் கலர். ஸோ இதனால் ஒரு ஐஷேடோ பிளட்டிங் ப்ரஷில் நான் வந்து எடுத்துக்கிட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸோட ட்ரான்ஷன் ஏரியில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. ரொம்ப இது ஒரு மினிமலான லுக் தான் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ ரொம்ப சாஃப்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இது ஒரு மினிமலான ஒரு ஐ மேக்கப் லுக் தான். அண்ட் ஆல்சோ கொஞ்சமாக இதே அவுட்டர் கார்னரில் போட்டுக்கோங்க. இது எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே உங்களுக்கு வந்துட்டு பொருந்தும். ஓகே, ஸோ சேம் லைக் திஸ் இந்த மாதிரி. ஸோ இப்போ ஷேட் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு பிரிக் ப்ரௌன். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெட்டிஷ் கைண்ட் ஆஃப் ப்ரௌன், ஒரு மீடியமான ஷேட். ஸோ இந்த ஷேடையே பார்த்திங்கன்னா ஐஷோட பிளெண்டிங் ப்ரஷ் நான் வந்து எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஐஸோட அவுட்டர் கார்னரில் மட்டும் கொஞ்சமாக அதை அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த டெப்த் அண்ட் டெஃபினிஷன் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனாக நான் பிளெண்ட் பண்ணுறேன். இது எல்லா கலர் ட்ரெஸ்ஸஸ்க்கும் நீங்கள் வந்து வேர் பண்ணலாம். ஓகே, லிப் ஷேட் மட்டும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆப்ஷனை நீங்கள் மாட்டிக்கிறங்க. பிகாஸ் இது ஒரு காமன் ஃபெஸ்டிவ் ஐ மேக்கப் லுக் மாதிரி தான். ரொம்ப சிம்பிள் அண்ட் மினிமல் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி போதும். ஸோ ஷேட் நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஒரு ஷிம்மரி கோல்டு ஷேட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோல்டு ஷேட் இது வந்துட்டு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கோல்டு நீங்கள் வந்து போய்க்கலாம். பட் இந்த மாதிரி ஷிம்மரி கோல்டு ஷேட் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. இது நல்லா ஐஸை வந்து பாப்பப்பாக காட்டும். ரெஸ்ட் ஆஃப் த ஐடியில் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஃபுல்லாக போக தேவையில்லை. ரெஸ்ட் ஆஃப் த ஐடியில் அந்த இன்னர் டு மிடில் வரைக்கும். ஓகே, ஸோ சேம் லைக் திஸ் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக வந்து போய்கிட்டால் வந்துட்டு போதும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து ஸோ அந்த ட்ரான்ஷன் ஏரியாவை நல்லா அந்த மாதிரி நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ஸ் லைன் ஹார்ஸ் எஜஸ் இருந்தால் நல்லா டிஃப்யூஸ் பண்ணி ஒரு சாஃப்டர் லுக் வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ஃபெஸ்டிவ் லுக் நான் வந்து போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா லுக் நம்பர் 4. ஸோ ஒரு டே டைம் மினிமலிஸ்டிக் ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக். ஸோ உங்களுக்கு இந்த ஐ மேக்கப் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஸோ பிளெண்ட் அவுட் பண்ணியாச்சு, இந்த அளவு போதும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ண அந்த ஒரு பிரிக் ப்ரௌன் ஷேடையே பார்த்திங்கன்னா லோயர் லேஷ் லைனில் வந்து போட்டுக்கிறேன். ஃபுல்லாக வந்து போட்டுக்கிறேன். ஸோ சேம் லைக் திஸ் இந்த மாதிரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லோயர் லேஷ் லைனில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஜல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் வாட்டர் லைனில். ஜஸ்ட் வாட்டர் லைனில் நல்லா ஸ்க்ரிபிள் பண்ணிக்கிறோங்க. பிகாஸ் நம்ம இது மட்டும் தான் இன்றைக்கி வந்துட்டு போகிறோம், லைனர்லாம் எதுவும் வந்துட்டு போகலை. ஸோ அந்த மாதிரி வாட்டர் லைனில் நல்லா ஸ்க்ரிபிள் பண்ணிக்கிறங்க. அண்ட் அப்பர் வாட்டர் லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கிறங்க. இதனால் டைட் லைனிங் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் அப்பர் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிக்கிறங்க, இல்லாட்டா விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு டைம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் பாருங்கள், ஃபில்லாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ நான் நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் காஜல் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? ஓகே கைஸ், காஜல் வந்து இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் இது வந்து ஆப்ஷனல். நீங்கள் தேவைப்பட்ட அப்ளை பண்ணிக்கலாம், பட் விட்டலாம். நான் ஐலைனர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஆனால் ஐலைனர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாஸ்ட் லைனு க்ளோஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப தின்னா. ஸோ தெரியுது, அந்த அளவுக்கு தின்னா அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஒரு ஸ்மால் ஃப்ளிக்கும் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு போதும். இது ஆப்ஷனல், தேவைப்பட்ட அப்ளை பண்ணிடுங்க, இல்லாட்டா விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லுக்குக்கு ஃபால்சிஸ்லாம் தேவையில்லை. மஸ்காரா மட்டும் நல்லா ஒரு 1 to 2 கோட்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா
மஸ்காரா 1 கோட் அப்ளை பண்ணிவிட்டு தென் ஃபால்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வால்யூமைசிங் மஸ்காரா தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ மஸ்காரா வந்து நல்லா உங்கள் லேசஸை நல்லா வந்துட்டு ஸ்டாண்ட் அவுட் பண்ணி காட்டும். ஐ மேக்கப்பை நல்லா உங்களுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். உங்களுக்கு ஐஸ் இன்னும் நல்லா ஓப்பனாக உங்களுக்கு வந்து காட்டும். ஓகே, ஸோ ஐ மேக்கப்புக்கு மஸ்காரா கண்டிப்பாக இருக்கணும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். லோயர் லேசஸ்லாம் அப்ளை பண்ணிக்கிறீங்க, பி கேர்ஃபுல். ஸோ இது ரொம்ப மினிமலான ஒரு ஐ மேக்கப் தான். உங்களுக்கு குயிக்காக ஈஸியாக உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுது அவங்களுக்கு வந்துட்டு. ஸோ ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக அவங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்ஹான்ஸ்டாக அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ சேம் லைக் திஸ் இந்த மாதிரி. ஸோ இந்த கண்ணுக்கு பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஐ மேக்கப் வந்து முடிச்சாச்சு. இப்போ லிப் மேக்கப் வந்து போவோம். ஸோ ஒரு பிங்க் கலர் லிப் லைனர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு மீடியமான பிங்க் இது வந்துட்டு. ஸோ இது ஆப்ஷனல் லிப் லைனர், தேவைப்பட்டு அப்ளை பண்ணிக்கிறேன், நல்லா ஸ்கிப் பண்ணிக்கிறேங்க. ஸோ லிப் லைனர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லிப்ஸை நல்லா ஃபுல்லராக காட்டும், டிஃபைன்டாக நல்லா பியூட்டிஃபுல்லாக ஒரு ஃபுல்லர் லுக்கிங் பவுட்டாக காட்டும். ஸோ லிப் லைனர் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நான் இந்த மாதிரி ஒரு பிங்க் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன், மீடியமான பிங்க். ஸோ லிப் கலர் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச லிப் கலர் நீங்கள் போய்க்கிறங்க. ஜஸ்ட் இந்த ரெஸ்ட் ஆஃப் த லிப்ஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஒரு லிப் க்ரீம் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் ஷேட், ஸோ வாட் எவர் யூ வாண்ட், அதாவது இந்த உங்களுக்கு என்ன மாதிரி உங்கள் ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி கலர் நீங்கள் போய்க்கிறங்க. நான் ஃபிங்கர்ஸாலே அப்ளை பண்ணிக்கிறேன், நீங்கள் ப்ரஷில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் லிப் கலர் வந்து. ஸோ சேம் லைக் திஸ் இந்த மாதிரி. ஸோ இப்போ ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட் பிங்க், அதாவது ஒரு லைட் பிங்க் கலர் எடுத்து நான் ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃப்ரம் டவுன்வர்ட் டு அப்வர்ட், டவுன்வர்ட் டு அப்வர்ட். ஸோ அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஷ் வந்து நல்ல ஒரு ஃப்ளஷ் ஆஃப் கலர் கொடுக்கும், சீக்ஸுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். எஸ்பெஷலி இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சப்டிலாக இருக்கும், உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கும். மினிமல் மேக்கப்புலாம் ரொம்ப ஒரு ஏற்றமான கலர் இது வந்து நியூட் ஃப்ளஷ் அப்படிங்கிற ஒரு ஷேட். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது நியூட் ஷேடாக இருக்கோ அந்த மாதிரி உள்ள ப்ளஷ் நீங்கள் வந்து போய்க்கிறங்க. இது மீடியம் டு டஸ்கிக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஹைலைட்டர் எடுத்து என்னோடய ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸை நல்லா நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், சீக் போன்ஸ், கியூபிட்ஸ் பாவ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அப்பர் ப்ரௌஸுக்கு மேலே. ஸோ ஹைலைட்டர் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கிறேங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு க்ளோயிங்காக இருக்கும். உங்கள் ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸை நல்லா உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். கொஞ்சமாக போட்டாலும் போதும். ஸோ ஐஸோட இன்னர் கார்னர் அண்ட் ப்ரௌ போனை கூட நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா உங்கள் ஐஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். நீங்கள் ஹூடர் ஐஸெல்லாம் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஐஸோட இன்னர் கார்னர் அண்ட் ப்ரௌ போனை வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேங்க, நல்லா உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ இதுதான் கைஸ் மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த டே டைம் மினிமல் ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து ஒன் மோர் ஸ்டெப் வந்து இருக்குது. ஸோ செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ செட்டிங் ஸ்ப்ரே வந்து கண்டிப்பாக ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறங்க. இது இன்னுமே மேக்கப்பை நல்லா லாக் பண்ணும், உங்களுக்கு நல்லா கேக்கி பவுட்ரி பேட்சி லுக்லாம் இல்லாமல் நல்லா மேக்கப்பை செட்டில் பண்ணும், உங்களுக்கு ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி கொடுக்கும். நல்ல வாட்டர் ப்ரூஃப், ஸ்மச் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு வந்து பார்த்துக்கிறோம். அட் த சேம் டைம் நீங்கள் நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் செட்டிங் ஸ்ப்ரே இல்லைனா டிவி செட்டிங் ஸ்ப்ரே அந்த மாதிரி போய்க்கிறங்க. இல்லை நீங்கள் மேட் செட்டிங் ஸ்ப்ரே கூட நீங்கள் வந்து போய்க்கலாம், அது உங்கள் விருப்பம் அது வந்துட்டு. ஸோ நான் செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து நல்லா ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ப்ரிட்ஸ் பண்ணி இதை நேச்சுரலாக பார்த்திங்கன்னா நான் வந்து ஏர் ட்ரை பண்ண விடுறேன். ஸோ நேச்சுரலாக வந்து ஏர் ட்ரை பண்ண விடும்போது நல்லா அந்த லுக் வந்து பிளெண்டபிள் ஆயிரும், அந்த பவுட்ரி கேக்கி ஃபினிஷ்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. ஓகே, ஸோ மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஹோப் இந்த லுக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு டே டைம் வந்து கண்டிப்பாக அது வேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ் லிப் லைனர், ஐலைனர் இதெல்லாம் வந்துட்டு ஆப்ஷனல். பட் கண்டிப்பாக ஐஷேடோ, காஜல் உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும், டைட் லைனிங் வந்து இருக்கணும், ப்ரௌஸ், பேஸ் மேக்கப் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். ஸோ இன்னொரு ஸ்டெப்பும் சொல்கிறேன், தேவைப்பட்டால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் ஆஃப் கிளாஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் என்னோட லிப்போட சென்டர் பார்ட்டில் மட்டும். ஸோ ஜஸ்ட் சென்டரில் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டு அப்ளை பண்ணிக்கிறீங்க, இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் கிளாஸ் வேணும் அதனால் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன்.
ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் பெல், சப்ஸ்கிரைப் போட்டிருக்கும், அது பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் கேளுங்க. உங்கள்கிட்ட இருக்க ப்ராடக்ட் வச்சு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா உங்களுக்கு வந்துட்டு வரும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி ஃபெஸ்டிவல். என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க. ஸோ இந்த மாதிரி மேக்கப் வந்து உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அப் டு உங்களுக்கு மோர் தென் 6 ஹவர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு வந்துட்டு வரும். நம்ம வந்து ப்ரைமர், நம்ம நோ நீட் டு டச் அப் நம்ம பண்ண தேவையில்லை. இடையில மட்டும் நம்ம பவுடர் மட்டும் வச்சு டச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பிளாட்டிங் ஷீட் கேரி பண்ணிக்கிறோங்க. ஸோ அது ஜஸ்ட் நம்ம பிளாட் பண்ணால் அந்த ஆயில் மட்டும் நமக்கு வந்து வந்துடும். த்ரூ த டே சொல்ல முடியாது, இந்த மேக்கப் வந்து அப் டு ஒரு 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ்க்கு மேலே கூட உங்களுக்கு வந்துட்டு வரும். ஜஸ்ட் பிளாட்டிங் ஷீட் மட்டும் நம்ம பிளாட் பண்ணுற மாதிரி இருக்கும். டீசோனில் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்கன்னா, அதர் ஸ்கின் டைப் இருக்கிறீங்கன்னா டச்சப்பே கொஞ்சம் லேட்டாக தான் உங்களுக்கு வந்துட்டு ஆகும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டேக் கேர், ஸ்டே சேஃப். லுக் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் பாய்.